சானியாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இல்லை அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ப்ராப்ளம் ஷேர் பண்ணலைங்க. அது வந்து வேணும்னு பண்ணலை. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, என்ன மாதிரியே நீங்களும் டெய்லி நிறையா ப்ராப்ளம், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அதில் இருப்பீங்க. ஸோ அதோடு கொண்டு போய் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி வீடியோ இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா எடுத்தோன்னே அவளோட ப்ராப்ளத்தை சொல்லி உங்களை ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, அடுத்த என்ன ஸ்டேஜ் ஆகும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, என்ன அடுத்தது அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் போச்சு. 6 days ட்ரீட்மெண்ட்டு. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செக்கப். வியாழக்கிழமை நாங்கள் போன வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சானியாவுக்கு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சானியாக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து இந்த காலில் ஒரு சின்ன கொப்பளை மாதிரி வந்து ஊன முடியாமல் இருந்தாங்க. அதுக்கு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், பெயின் கில்லர் கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலையும் ஃபுட் எடுக்கல. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, டாக் ஒரு நாள் சாப்பிடலைன்னா ஓகே, அடுத்த நாள் மார்னிங் ஃபுட்டு வைங்க. சாப்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிருங்க. அதுவும் கொஞ்சம் ஏஜான டாக்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி நீங்கள் வந்து டாக் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க ஏஜ் ஆகிடுச்சு, வேணால் பிளட் டெஸ்ட் பார்க்கலாம்னா பிளட் டெஸ்ட் நார்மலாக இருந்துச்சு. சரி, அப்போ என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படிங்கும்போது கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. அதில் லிவர் சானியாவுக்கு காட்ஸ் கிரேஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா இருந்தது. பட் கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் CRE லெவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3.7 இருந்துச்சு. அது 1.4 தான் இருக்கணும். இப்படி இருந்தால் ஸ்டேஜ் 2 கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ அப்புறம் டாக்டர் சொன்னது என்னென்னா, அவளோட ஏஜை கன்சிடர் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ தான் நான் சொன்னேன், சாணி எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ இருந்த வீடியோ இருக்கும், நீங்கள் யாராவது பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள் அவள் எப்படி ரிக்கவர் ஆனா அப்படிங்கிறது வந்து. சாணி எங்கள் வீட்டுக்கு வந்த ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அதனால வந்து நான் டாக்டர்கிட்ட சொன்னேன் அதெல்லாம், டாக்டர் இப்படிலாம் இருந்தால் ஸோ ரிக்கவர் ஆகிட்டா கண்டிப்பாக இந்த டைமும் வந்து அவள் சரியாயிருவா, நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு சொன்னோன்னே டாக்டரும் வந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டில் 3.7 இருந்த அந்த CRE லெவல் வந்து 2.04க்கு வந்துருச்சு. இனி 1.4 வரணும். அப்போ தான் வந்து அவளோட கிட்னி ஹெல்த் வந்து நார்மல் ஆகிருக்குது, ஸ்டேஜ் 1க்கு அவளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் போகலாம். சூப்பர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து சானியாவோட பாடி அக்செப்ட் பண்ணுதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் உண்மையிலே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ரீசன் தாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் ஆசிர் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தோடனே எப்படி கேர் பண்ணுறான் பாருங்கள். ஒரு நாள் தவறாமல் சானியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே சானியா கிட்ட வந்து ஆசிர் இந்த மாதிரி இருப்பான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிர் ஒரு 5 to 10 minutes சானியாவை சுற்றி அதுவும் அவளை டிஸ்டர்பும் பண்ணாமல் இப்படியே பக்கத்தில் வந்து நின்று இருப்பான். அவனோட மாரல் சப்போர்ட்டை சானியாவுக்கு கொடுக்குறான்னு தான் நான் நினைக்கிறேன். சானியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவளால் கம்ப்ளீட்டாக அந்த காலில் இருக்கிற புண்ணு ஆறி நடக்க முடியலங்க. இது வந்து ட்ரிப்ஸ் போட்ட கட்டு, தினமும் ட்ரிப்ஸ் போட்டு அந்த பேண்டேஜ் போட்டு விடுவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சுடுதண்ணி ஒத்தடெல்லாம் கொடுப்போம். கொஞ்சம் அந்த ட்ரிப்ஸ் போட்டோன்னா டயர்டாக இருப்பாள். ஸோ அவளை ரெஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 5 to 6 days கழித்து இன்றைக்கி தான் நான் சாப்பாடை திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி மூடு ஆசிலேஷனோடையே பல கன்ஃபியூஷன்ஸோடையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்ததுக்கு எங்கள் அம்மா கருவாட்டு குழம்பு பண்ணி வச்சுருந்தாங்க. எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், உடச்சி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த வேலையை மட்டும் செஞ்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்து குக்கரில் இருந்து எடுத்து ஹாட் பேக்கில் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 1 week அப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. அதில் வேறு என்னோடய ஃபேவரட் கருவாட்டு குழம்பு. இதில் வந்து டயட் இருக்க முடியல, உண்மையிலேயே மூட் ஸ்விங்க. நைட்டெல்லாம் தூங்காமல் சானியாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த நைட் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு திடீர்னு ஷார்ட் ப்ரீத் ரொம்ப வந்துச்சு. அந்த இன்ஃபெக்ஷனோட ஒரு சிம்டம்ஸ் தான் அதெல்லாம். அப்புறம் கோல்டு இருந்துச்சு, தூங்க மாட்டா. அப்புறம் அவள் கூடயே சேர்ந்து நம்ம அவளுக்கு தான் அந்த கேர் ரொம்ப முக்கியம் நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி தான் வந்து ஓகே, அந்த ஒரு 1 week எஃபர்ட்டுக்கு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இன்னும் ஃபிசிக்கலாக சானியாவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. இன்னுமே அவள் ஆக்டிவ் ஆகலை. இந்த மாதிரி நாங்கள்
ஏஜ்டு பக்ஸை எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்லாம் பண்ணி. உண்மையிலேங்க அந்த நாங்களும் பக் வச்சுருக்கோம், எப்படி கேர் பண்ணலான்னு. ஒரு 5 இயர்ஸ் வரும்போதே அவங்க வெயிட்டை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டான வெயிட்டில் வச்சுக்கோங்க. 10 kg. சானியா வந்து ரொம்ப குட்டியாக இருப்பா, அதனால் அவளோட வெயிட் வந்து 7 தான் இருந்திருக்கணும். பட் இப்போ 10 இருக்கா. அட்லீஸ்ட் டாக்டர் வந்து 7.5 8 ஆச்சும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏஜ் ஆயிடுச்சுன்னா வெயிட் குறைய மாட்டேங்குதுங்க. 1 வீக் ஆச்சு அவள் சரியாக சாப்பிட்டு, ஆனால் அவளோட வெயிட்டில் வந்து சேஞ்சஸே வர மாட்டேங்குது. அப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன் டாக்டர் அப்படின்னா, அப்போ டாக்டர் சொன்னாங்க ஏஜ் ஆயிடுச்சுல, ஸோ வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவோ இல்லை ஆகாமையோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதில் பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 5 இயர்ஸ் பக் வச்சுருக்கீங்கன்னா இப்போவே எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கோட ஏஜ் வந்து 7 வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பீரியாடிக்கல் செக்கப் வச்சுக்கோங்க. டிவார்மிங் 3 months ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க. இயர்லி ஒன்ஸ் வேக்சினேஷன் பண்ணிடுங்க. வெயிட்டை ஏற விடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் கொடுக்காதீங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது சுகர் வந்த டாகெல்லாம் பார்த்தேன். தினமும் வந்து 9 years ஓல்டு தினமும் வந்து இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இன்சுலின் அந்த சுகர் ப்ராப்ளம்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஹார்மோன் எஃபெக்ட் ஆகி ஹேர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளோட டாக் சஃபர் ஆகும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பெட் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லவ்வோட அந்த டாகை பார்த்துக்கிட்டாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றபடி அந்த டாக் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா கேர்லாம் எடுக்கணும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இனிமேல் வாங்கின டாக் நம்ம கேர் பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டாக பார்க்க வேண்டியது நம்மளோட டியூட்டிங்க. இனிமேல் யாராவது வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் நல்லா மனசில் வச்சு யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க கார்ன் வாங்கி அதை செய்யவே இல்லை. பட் இன்றைக்கி அதை செஞ்சு சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு ஒரு மைண்டே வந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் பிடிக்காதுங்க. எனக்கு வந்து இந்த நார்மல் கார்ன் இருக்குல்ல, மக்காச்சோளம், அதுதான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அந்த ஒரு கார்ன் எடுக்கும்போது அது உள்ளே நல்லா பிரித்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அது எலசா அப்படி நல்லா பிஞ்சாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து வேக வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கார்ன் வேக வைக்கும் போது மேலே அந்த ஸ்கின் இருக்குல்ல, அது ஒரு லேயர் விட்டுருங்க, நிறைய இருக்கும். அப்படியே வேக வைக்க வேணாம், ஒரு லேயர் மட்டும் விட்டுட்டு வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதோட வாசம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக உரிச்சிட்டு போகிறத விட இந்த ஒரு லேயரோடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் இது நீங்கள் இந்த கார்ன் அவிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் அவிச்சு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சாலே போதும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஹாட் வாட்டர்லாம் இருக்குல்லங்க, அதை வந்து இந்த மாதிரி சிங்க்கில் ஊற்றுனீங்க அப்படின்னா சிங்க் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்பப்போல்லாம் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றுற சான்ஸ் கிடைக்குதோ ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி சிங்க்கில் ஊற்றி வச்சுருவேன். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நிம்மதியாக படுத்து ஜாலியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அந்த டேவை உங்களோடய ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. யாராவது டாக் வாங்கியே ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.